எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு மனுஷனாடே உசுரோட விடுறதே தப்புடா. மானத்தையே வாங்க. என்ன காரியம் பண்ணிருக்காங்க? அவனை போன உரியடா. என் பிள்ளைய மன்னிச்சிருங்க மாமா. அவனை அடிச்சே கொடிங்க மாமா. அவன் இது தெரியாம பண்ணிட்டான் மாமா. அவனை மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்க. ஈன பிறவி என் குடும்பத்துல பிறந்திருக்காங்கிறத நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன். இந்த கல்யாணத்துக்கு எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இப்ப என் பொண்ணை கூட்டு போறேன். வாமா வாமாண்ணா. கவியா, ஒரு நிமிஷம்பா. என்னமா, எதுக்கு என்ன தடுக்கிற? இல்லப்பா, இந்த கல்யாணம் நடக்கணும். ஐயோ காவியா, என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? ஏய், என்னடி சொல்ற? உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா? எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற? இல்லம்மா, நல்லா யோசிச்சு பார்த்தா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்து என்னை ஏமாத்த பாத்திருப்பான். போன வாரம் பொண்ணு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன வந்து தனியா சந்திச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பேரழகையே நான் பார்த்தது இல்ல. இந்த ஜென்மம் நான் எடுத்ததே உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான். என் வாழ்க்கையோட ஒரே சந்தோஷம் நீதான், அது இதுன்னு அவன் இஷ்டத்துக்கு